வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை, ரவா தோசை. நம்ம முன்னாடியே plain ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை 2 தோசை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதே ரவா தோசையிலே நம்ம ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை, அப்புறமா தக்காளி ரவா தோசை 2மா பார்க்க போகிறோம். உங்களுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதில் அந்த பழைய இதையும் லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிட்டேன்னா அதில் எப்படி நான் ஆனியன் ரவா தோசை பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ மாவு நான் அதே மாதிரி தான் கலக்கிறேன், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. பார்க்க போனீங்கன்னா 1 கப் ரவா, 1 கப் அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த தோசைக்கு தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுடுறேன். ஒரு கப் தண்ணி விட்டுட்டேன், இன்னொரு கப் தண்ணியும் விட்டுடுறேன். இதை கெட்டியாக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்கோ. நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுவேன்னா, மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிடணும். அப்போது அரிசி மாவு ரவை ரெண்டுமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிடும். அப்போ பேப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜோராக வரும் தோசை உங்களுக்கு. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சின்னு அப்படி இந்த அளவுலேயே இருந்தால் போதும். இப்படியே நம்ம அரைச்சிடலாம். ஆனால் அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி விட்டு விளாவணும். இப்போ 2 கப்பு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போது இதை நல்லா ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தக்காளி ரவா தோசைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, 1 கப் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க. அடியில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை போட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பல்ப்பாக. இதை நம்ம இந்த ரவா தோசை மாவோடு கலந்து பண்ணணும். ஸோ இது ரெடி. அடுத்தப்பில் இதை அரைச்சின்னு இதை காமிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திராட்சை பழம், பாதாமும் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணுது. இதை வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுன்னுட்டு, அப்புறம் தோசை வாக்கிறதே இதை நம்ம அப்படியே இதை ஆட் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் அப்படியே அவ்வளோ பிடிக்கும். ஏன் நமக்கு மட்டும் பிடிக்காதா? நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் இருக்குன்னா நமக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் இது ஹோட்டலில் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லி நினச்சிட்டுருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக ஆற்றுலேயே நம்ம இது மாதிரி ஜம்முன்னு பண்ணி எவ்வளோ தோசை வேணுமோ நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இந்த நட்ஸ்லாம் அந்த தோசையில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாதாம் இல்லை மாமி நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா டு யூ, நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுட்டேன்னாலும் ஓகே. திராட்சை பழம் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி ஏதாவது ஒன்றான்னு இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ரெண்டுமே போட்டேன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நட்ஸ்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு, தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போது அந்த ரவையும் அரிசி மாவையும் கலந்ததை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். தக்காளி காரப்பொடி தனியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். உங்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரவை அதே மாதிரி நாம் வறுத்த ரவை தான் வாங்கிட்டோம். நீங்கள் வறுக்காத ரவைனா ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அரைங்கோ இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டர் இவ்வளோ திக்காக இருக்குது. ரவா தோசைக்கு இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. இன்னும்னா அந்த கப்பாலேயே 1 கப் கிட்ட தண்ணி விடுறேன். தெரியுதா? அப்படி நீர்க்க இருக்கணும் ரவா தோசையோட மாவு மட்டும். இதில் நம்ம பச்சை மிளகா போடலாம்.
கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் அதை ஊற வச்சுருந்தோம். பெருங்காயப்பொடி இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன். இன்னுமே இது திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் விட போகிறோன்னா இதில் உப்பு கம்மியாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், நீக்க. ஸோ ரவா தோசையோட மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த தக்காளி ரவா தோசை இருக்குது இல்லையா, அது நம்ம ரெடி பண்ணிக்கணும் இல்லையா. வரமிளகா பொடியும் தக்காளியும் அரைச்சாச்சு. அதை இந்த கலந்த இந்த மாவு இருக்குது இல்லையா, இதை எடுத்து இதில் விட்டுக்கலாம். ஒரு 6 கரண்டி மாவு நான் இதில் கலந்துருக்கேன். நம்ம போட்டது 2 தக்காளி, ஜஸ்ட் கொஞ்சமாக வரமிளகா பொடிக்கு நம்ம அரைச்ச மாவில் 6 கரண்டி மாவு இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தோசை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா சூடாகணும் கல். ஸோ இப்போ நம்ம இந்த தக்காளி ரவா தோசை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் நார்மல் ரவா தோசை வாக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஆனியனை வந்து முதல்லையே கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி தனித்தனியாக ஆக்கி வச்சுக்கோங்க. அப்படி கையால் இது பண்ணிடலாம், அது உதிர்ந்த ஆரம்பிச்சிடும். இந்த உதிர்ந்த வெங்காயத்தை தவா மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மாவில் போட்டு கலந்து வார்த்தேன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வெங்காயம் நிற்கும், ஒரு இடத்துல நிற்காது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு ரவா தோசை பார்த்து பாருங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நல்லா அப்படியே கலர் மாறணும். உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கு, நல்லா கலர் மாறும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பணும். அது வரைக்கும் திருப்ப வேண்டாம். உங்களுக்கே தெரியும் இங்கெல்லாம் நல்லா கலர் மாறி இதாகும். தக்காளி, காரப்பொடி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சும்மா கம 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 நெய்யை விட்டு வேறு தோசையா. ஸோ இந்த ஸ்டேஜில் தெரியறதா இங்கெல்லாம் உங்களுக்கு கலர் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரணும். ரவா தோசையும் அந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இதுலேயே தக்காளியோட புளிப்பு, காரம், காரப்பொடி, பச்சை மிளகா எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு கூட திருகி போட்டு நீங்கள் வாத்துக்கிறேன்லாம் வாத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நைட் டின்னருக்கு நம்ம ஒரு 3 தோசை சாப்பிடுவோம்னு நினச்சிட்டுருப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஒரு 4-5 தோசை ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து மெல்லிசாக பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்றும் வயிற்று அடைச்சிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக இந்த தக்காளி ரவா தோசை எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுவோம். இதை எடுத்துடுறேன். இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டு கிறிஸ்ப் ஆக்கலாம். நீங்கள் பிளெயின் ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை வாக்குறதுனாலும் இதே மாதிரி தான் அந்த பேட்டர் அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஆனியனை நீங்கள் கீழே போட்டுட்டு பல்லாக தேங்காய் வேணாலும் நீங்கள் இது பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே மாவு விட்டு வாக்கணுமே ஒழிய மாவில் வந்து நீங்கள் ஆனியனை கலந்துட்டேன்னா அது ஒரு பக்கமாக ஆனியன்லாம் போய் விழும், உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்காது. நல்ல கோல்டன் கலரில் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தக்காளி ரவா தோசை ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகும் போடுறேன். பேட்டர் அந்த மாதிரி வாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து தின்னாக இருந்தால் தான் அது நல்லா வரும். அப்படி
இந்த ஸ்டேஜில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இல்லாமல் போடலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதெல்லாத்தையும் இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க மாவோட. ஏன்னா இது நம்ம ஒரு சைடு தான் திருப்ப போகிறோம் அதாவது ஒரே சைடு தான் இது இருக்க போகிறது. இன்னொரு சைடு நம்ம இதை திருப்ப மாட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சுட்டு மெதுவாக குக் பண்ணி நல்லா இது பண்ணிடுவோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி, இந்த நட்ஸ் இதோடலாம் இந்த தோசையை சாப்பிட்றதே சும்மா தேவாமிரதமாக இருக்கும். உனக்கே இருக்காது அப்படிங்கிறலாம். எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சும்மா ரொம்பவே நல்லாயிருக்கும், சொல்லக்கூடாது. நம்ம இதை இன்னொரு சைட் திருப்பி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் இது அப்படியே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட வேண்டியதுதான். இங்கெல்லாம் வெந்துடுத்துனா அதாவே எழுந்துடுத்து பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அதாவது ஒரு தோசை நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 minutes ஈஸியாக விட்டுடுவோம். அப்போ தான் அது கிறிஸ்பியாக, ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா கிறிஸ்பாக ஆகும். அட் த சேம் டைம் நல்லா வெந்தும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, உங்களுக்கு கலர் உங்களுக்கே தெரியுறதா நல்லா மாறி கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்க. எல்லோரும் நான் கேலி பண்ணுவேன், எனக்கு தெரியும். என்ன மாமி நீங்கள் சமைக்கிறத நீங்களே ரசிக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நான் சமைக்கிறத நானே ரசிக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது சமைக்கிறதுக்கு. வாவ், எவ்வளோ நல்ல ஜோரான ஒரு ட்ரை ஃப்ரூட் தோசை பாருங்க. காண்ட் இமேஜின். பசி வேறையா. முதல்ல இதை நான் தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் தான் உங்களுக்கு இன்னொரு தோசை பார்த்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ரெடி ஆகிடுத்து. இதுக்கு நீங்கள் வந்து சட்னி, சாம்பார், அப் டு யூ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். பட் இது அப்படியே சாப்பிட்லாம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ 2 சைடுமே நல்லா ஜோராக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் தான் இந்த பக்கம் திருப்பி போட்டேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தோசையும். வாவ், இப்படி இருக்கணும் ரவா தோசைனா. ரவா தோசை அப்படின்னு கூப்பிட்டா அப்படிங்கணும் வந்து. ஓகே, இதோட இது எப்படி பண்ணுறது? ஸோ இது பேசிக் பேட்டர் இப்படி தான். இதை வச்சு நீங்கள் என்ன மாதிரி வேணாலும், உங்களுக்கு ஆனியன் ரவா தோசை, பிளெயின் ரவா தோசை, அது மாதிரி ஃப்ரூட் அண்ட் நட் தோசை, தக்காளி ரவா தோசை, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் பேசிக் பேட்டர் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour விட்டேன்னா பட்டா தோசை வரும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இந்த தோசை, ரவா தோசை, இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.